Hello viewers, welcome to Maths Tutor. Unit exercise 1 of 6th sum. If f of x is equal to x square, g of x is equal to 3x and h of x is equal to x minus 2. Prove that f of g of h is equal to f of g of h. ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரூவ் பண்ணணும். ஓகேங்களா, நம்ம ஏற்கனவே பண்ண அதே சேம் மாடல் தான். given வந்து f of x is equal to x square, g of x is equal to 3x, h of x is equal to x minus 2. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் LHS என்னன்னு பாருங்கள், f of g of h. ஸோ LHS எடுத்துக்கலாம், f of g of h. ஓகேங்களா, ஓகே. ஸோ இது f of அப்படின்னு ரீட் பண்ணலாம், f on g அப்படின்னு ரீட் பண்ணலாம், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். f of g வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகேங்களா, f of g இதுக்கு வந்து என்ன எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்புட் கொடுக்குறோம் எக்ஸு, f of g of x. ஓகேங்களா, ஸோ இது எப்படி we can write this as, இது எப்படி ரைட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா f of g of x அப்படின்னு நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, is equal to இது வந்து again f of g of x எப்படின்னு நம்ம ரைட் பண்ணிக்க முடியும். ஸோ f of g of x, g of x ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 3x, அப்போ f of 3x. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா f of x அப்படின்ற ஃபார்முலா ஃபங்க்ஷன். ஓகேங்களா, f of x அப்படிங்கிற ஃபங்க்ஷன். ஸோ f of xோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸு ஸ்கொயர். அப்போ எக்ஸுக்கு பதிலாக இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 3x இருக்குது. அப்போ எக்ஸ் ஸ்கொயருக்கு 3x ஹோல் ஸ்கொயரா. ஸோ வி கெட் 3x ஹோல் ஸ்கொயர். ஸோ ஸ்கொயர் வந்து ரெண்டுக்கும் அப்ளை பண்ணணும், 3க்கும் அப்ளை பண்ணணும், எக்ஸுக்கும் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ண என்ன கிடைக்கும், 3 ஸ்கொயர் 9, எக்ஸ் ஸ்கொயருக்கு எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இது வந்து என்னது, f of g of x அப்படிங்கிற வேல்யூ. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு f of g of h வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இதுக்கு இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா எக்ஸு. ஸோ f of g of h of x இல்லையா. ஸோ of h of x we can write this as இந்த மாதிரி நம்ம ரைட் பண்ணிக்க முடியும். ஸோ f of g of h of x. ஸோ h of x ஓட வேல்யூஸ் நம்மளை வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா x minus 2 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதை வந்து இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இது f of g அப்படிங்கிற ஃபங்க்ஷன். f of g என்ற ஃபங்க்ஷன் வந்து நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம், ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அதோட வேல்யூ 9x ஸ்கொயர். கரெக்டாக, f of g of x is equal to 9x ஸ்கொயர். இதுக்கு முன்னாடி ஃபைண்ட் அவுட் பண்ணது அதுதான். இதில் எக்ஸுக்கு பதிலாக என்ன ரைட் பண்ணணும், x minus 2 வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ f of x சரி, f of g இங்கே f of g of x minus 2 இங்கே of x. அப்போ x இருக்க வேண்டிய பிளேஸில் x minus 2 இருக்குது. அப்போ 9x ஸ்கொயரில் எக்ஸுக்கு பதிலாக x minus 2 ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அப்போ என்ன கிடைக்கும், 9 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக x minus 2 ஸ்கொயருக்கு ஸ்கொயர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா f of g of h of x. ஓகேங்களா, ஸோ இது LHS ஈக்குவேஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட் RHS ஃபைண்ட் அவுட் பண்ணலாங்களா. RHS என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா f of g of h அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறது ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். g of h எதுக்கு வந்து இன்புட் வந்து x கொடுக்குறோம். ஓகேங்களா, அப்போ என்ன ஆகும், we can write this as g of h of x. we can also write this as g of h of x அப்படின்னு ரைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ g of h of x, h of x ஓட வேல்யூ வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா x minus 2 அண்டு g of x வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 3x. g of x ஓட வேல்யூ 3x. ஆனால் எக்ஸுக்கு பதிலாக x minus 2 இருக்கா. அப்போ இதில் எக்ஸுக்கு பதிலாக 3x minus 2 வந்து ரீப்ளேஸ் பண்ண என்ன கிடைக்கும், 3 இன்ட்டு x minus 2 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு RHS ஃபுல்லாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். தட் இஸ் f of g of h is equal to இதுக்கு இன்புட் வந்து x கொடுக்குறோம். அப்போ இது எப்படி ரைட் பண்ணலாம், f of g of h of x இருக்கு இல்லையா. ஸோ இது ப்ராக்கெட் அப்படி யூஸ் பண்ணிவிட்டு g of h of x இதோட ஆன்சர் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ப்ரீவியஸ் சம்மில் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். தட் இஸ் இந்த வேல்யூ g of h of x is equal to 3 into x minus 2. அப்போ இதுக்கு பதிலாக இந்த வேல்யூ ரீப்ளேஸ் பண்ண என்ன கிடைக்கும், 3 into x minus 2 அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா, இது பார்க்குறதுக்கு f of அப்படிங்கிற ஃபங்க்ஷன் மாறிடுச்சு.
ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க சம்மில். அப்போ எக்ஸுக்கு பதிலாக 3 × x - 2 இருக்குது. அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும் பொழுது 3 × x - 2 இதுக்கு ஹோல் ஸ்கொயர். ஸ்கொயர் பண்ண என்ன கிடைக்கும், 3க்கும் ஸ்கொயர் பண்ணும், x - 2வையும் ஸ்கொயர் பண்ணும். 3 ஸ்கொயர் பண்ணால் 9, x - 2 ஸ்கொயர் பண்ணும் பொழுது x - 2 ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா, இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இது வந்து RHS f of g of h of x. ஓகேங்களா, ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1 பாருங்கள், 9 × x - 2 ஹோல் ஸ்கொயர், இது LHS. 9 × x - 2 ஹோல் ஸ்கொயர், 9 × x - 2 ஹோல் ஸ்கொயர். ஸோ LHS RHSும் சேமாக கிடச்சிருக்கா. ஃப்ரம் ஈக்குவேஷன் நம்பர் 1 and 2 we have f of g of h is equal to f of g of h. கரெக்டாக இல்லையா, ஈக்குவல். ஓகேங்களா, ஹென்ஸ் ப்ரூவ்டு. அவ்வளோதாங்க. தேங்க்யூ.